ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு நேரத்தில் ஆண் பெண் உறவில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வரிசையாக ஆண் குழந்தை மட்டுமே வந்து பிறக்கும். அது என்ன நேரம் என்ன விஷயம்ன்றது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேரோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும், இரண்டாவது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை குழந்தைக்காக காத்துட்ருக்கும் தம்பதியர் ஃபஸ்ட்டு வந்து அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படி ஆண் குழந்தை வேண்டும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேரத்தையும் கட்டாயம் தவற விடாதீங்க. இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டுமே வந்து பின்பற்ற வேண்டியது, ஆண்கள் மட்டுமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைன்றது தான் வந்து உருவாகும். சரி, இதை வந்து என்ன விதத்தில் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்பொழுது ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வலது நாசியிலிருந்து மூச்சு காற்று வந்ததுன்னா அவர்களுக்கு உருவாகக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தையாக மட்டும்தான் இருக்கும். இதுவே அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்பொழுது ஆண்களுடைய இடது நாசியிலிருந்து அவர்களுக்கு மூச்சு காற்று வெளிப்பட்டால் கண்டிப்பாக வந்து பெண் குழந்தையாக தான் வந்து பிறக்கும். இப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வச்சும் நீங்கள் வந்து ஆண் பெண்ன்றது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து ஆண்கள் கட்டாயம் இதை பின்பற்றணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் நீங்கள் வந்து இரவு உணவு எடுக்கும்போது அரை வயிறு மட்டுமே வந்து நீங்கள் வந்து உணவை எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் 2 பழங்கள் ஏதாவது 2 பழத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்கள், கணவன் மனைவி 2 பேரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இடது பக்கம் வந்து கணவன் வந்து படுத்து தூங்கணும். இடது பக்கம் படுத்து தூங்கிட்டு சரியாக இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எழுந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை தான் வந்து உருவாகும். இது என்ன நேரம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நைட்டு முழுவதும் இடது பக்கம் படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் காலையில் சரியாக 4 மணிக்கு நீங்கள் எழுந்து கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் மறுபடியும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வலது நாசியிலிருந்து தான் வந்து சூரியக்கலைன்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சுக்காற்றுன்றது வெளியாகும். ஏன்னா ஒரு ஆணுக்கு வலது நாசியிலிருந்து வரக்கூடிய சூரியக்கலைன்ற அந்த ஒரு மூச்சுக்காற்று வரக்கூடிய நேரத்தில் தான் வந்து அவர்களுக்கு வந்து ஆண் குழந்தையை உருவாக்கக்கூடிய வந்து சக்தி வந்து இருந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆரோக்கியமான வந்து விந்தணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியக்கலை வந்து வெளியாகும் பொழுது தான் வந்து வெளிப்படும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து சரியாக நீங்கள் வந்து இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு காலை விடிய காத்தால வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை தான் வந்து உருவாகும். இதுவே நீங்கள் வந்து இரவு முழுவதுமே வந்து வலது பக்கம் படுத்திருந்துட்டு நீங்கள் வந்து சரியாக 4 மணிக்கு நீங்கள் வந்து கணவன் மனைவி இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உருவாகக்கூடிய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக உருவாகும். ஏன்னா உங்களுக்கு அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடது நாசியிலிருந்து மூச்சுக்காற்றுன்றது வெளியாகும். அப்படி இடது நாசியிலிருந்து வெளிவரும்பொழுது உங்களுக்கு பெண் குழந்தை வந்து உருவாகும். ஸோ ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேணுன்றவங்க நீங்கள் சரியாக இந்த ஒரு நேரத்தையும் இந்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியான விகிதத்தில் வந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வந்து பெற்றுக்க முடியும். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அதுக்கப்புறம் வந்து பெண்களும் வந்து உங்களோட சரியான மாதவிடாய் அதுக்கப்புறம் ஓவலேஷன் டேயில் கால்குலேட் பண்ணி நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்புகிற குழந்தையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிறப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக